நேற்று இரவு அடுத்த நாள் சமைக்கிறது தொடர்பாக என்னென்ன காய்கறிகள் இருக்குது, என்ன வாங்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப, இந்த உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இரவு 12 மணி இருக்கும். அந்த உரையாடலில் இன்னும் காய்கறிகள் இருக்குது, இது வாங்கணும். வாங்க வேண்டியது கருவேப்பிலை, மல்லி, இஞ்சி, இதெல்லாம் மேண்டேட்டரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க என்னுடைய துணைவியார். 12 மணிக்கு காய்கறி வாங்குகிற, இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி வாங்குகிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் மேண்டேட்டரி அப்படின்ட்டாங்களே அப்படின்ட்டு நான் அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லலை. கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு, கொஞ்சம் அடக்கிக்கிட்டு. ஆமாம், அந்த வார்த்தை மேண்டேட்டரி ஒரு லீகல் வேலிடிட்டியோடு உள்ள வேர்டு எப்படி இருக்குன்னு அர்த்தத்தை பார்த்தேன். மேண்டேட்டரி, MANDATORY, மேண்டேட்டரினா அதிகாரத்தால் அல்லது சட்டப்பூர்வமாக கட்டாயம் நீங்கள் செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி, மஸ்ட் அப்படிங்கிற மாதிரியானது. அப்போ கம்பல்சரி, மஸ்ட்டு, இது மாதிரியான விஷயங்களை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஒரு அஃபீஷியலான வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்தியதனுடன் விளைவு அடுத்த நாள் வாங்க வேண்டிய கருவேப்பிலை, மல்லி, இஞ்சி, வெள்ளைப்பூடுகளை பண்ண இரவு 12 மணிக்கு மேண்டேட்டரின்னு சொல்லி எனக்கு பழையபடி டிக்ஷனரியை, ஒக்காபுலரி படிக்கிறதுக்கு டிக்ஷனரியை தேட வச்சாங்க. அந்த வகையில் அந்த கம்பல்சரி, இம்பிரேட்டிவ், இது மாதிரியான வார்த்தைகளோடு, மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைகளோடு லீகல் வேலிடிட்டியோட பவர், அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிற வேர்டு தான் மேண்டேட்டரி. அது பெரும்பாலும் லீகல் டேர்ம்ஸ் மாதிரி பயன்படுத்துகிற இடங்களில் பயன்படுது, அதிகாரத்தின் அடிப்படையில் சொல்கிற இடங்களில் பயன்படுது. இருந்தாலும் அன்று இரவு காய்கறி சமாச்சாரங்களுக்கு, கருவேப்பிலை, மல்லி, இஞ்சி சமாச்சாரங்களுக்காக மேண்டேட்டரி என்ற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே குபீர் சிரிப்பை அடக்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அப்பப்போ சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா லாஃப்டர் இஸ் அ குட் மெடிசன் இல்லையா. நன்றி.